நிமிர்ந்தனில் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் அப்பப்போ ஏதாவது ஒரு நிகழ்வு ரொம்பவே பரபரப்போட உச்சத்துக்கே நம்மளையெல்லாம் கொண்டு போயிடும். அந்த வகையில் நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் அதிர வச்சிருந்துச்சு. ஹச் ராஜாக்கு ஓராண்டு ஜெயில் அப்படிங்கிறது தான் அந்த சம்பவம். ஹச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர். அவர் ஆடிட்டர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழக பாஜகவினுடைய மிக முக்கியமான முகம். அண்மையில் கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு அரசியல் பாடம் படிக்கிறதுக்கு போயிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழக பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இருந்தவர் தான் ஹச் ராஜா. ஆனால் ஹச் ராஜாவை பொறுத்தவரை அவர் மாநில தலைவராக இருந்த போதும் பாஜகவில் அண்ணாமலை காலத்துக்கு முன்னாடியும் தடாலடியாக அதிரடியாக ஏதாவது பேசுகிறத வழக்கமாகவே வச்சுருந்தார். அதில் மிக முக்கியமாக அவர் பல விஷயங்கள் பேசி பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் கூட வெடிச்சிருக்கு. அந்த வகையில் அவர் முன்னாடி பேசின ஒரு சம்பவத்துக்கு தான் இப்போ ஹச் ராஜாவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓராண்டு சிறை தண்டனை. இந்த ஓராண்டு சிறை தண்டனை அப்படிங்கிறது 2 வழக்குகளுக்காக ஹச் ராஜா மேலே பாய்ச்சப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த சிறை தண்டனையை இவர் உடனடியாக அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு மேல்முறையீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நீதிமன்றம் உரிய அவகாசம் வழங்கியிருக்கு. இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, இந்த வழக்கினுடைய போக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்க போது, ஹச் ராஜாவினுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது முற்றுப்புள்ளியாக அமைய போதான் பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹச் ராஜா கடந்த 2018 காலகட்டத்திலலாம் தமிழக அரசியலில் இன்றைக்கி எப்படி அண்ணாமலை இருக்காரோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக எதையாவது பேசி எதையாவது செய்து எப்போவுமே சர்ச்சையை சுற்றியே வலம் வரக்கூடிய நபராக இருந்தவர் தான் ஹச் ராஜா. 2018 மார்ச் மாதத்தில் அவர் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய காலத்தில் நடந்துருந்துச்சு. ரொம்ப குறிப்பாக அப்போ தான் ஃபேஸ்புக் பக்கங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக அரசியல்வாதிகள்லாம் அதில் களமாடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஹச் ராஜாவோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியாகிருந்துச்சு. அந்த பதிவு வேறு ஒன்றும் இல்லை, திரிபுரா ஸ்டேட்டில் எப்படி லெனின் சிலை உடைக்கப்பட்டுச்சோ அது மாதிரி தமிழ்நாட்டில் பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த பதிவை தொடர்ந்து தான் கடுமையான சர்ச்சை வெடிச்சிச்சு. என்ன பெரியார் மேலேயே கை வச்சிருவீங்களா, தமிழ்நாடு பெரியார் மண், இது திராவிட மண் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான எதிர்ப்புகள் உருவாச்சு. பெரியாருக்கு ஒரு வகையில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவர் சாமி கும்பிட்றதுக்கு எதிரி இல்லை, எதிரியாக இருந்திருக்காரு. சாமி கும்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானே சொன்னாலும் நம்பாதங்கிறாரு. பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புறாரு. ஆனால் அவர் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் எதிரி இல்லை, கும்பிட்ற சாமி அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒரு சமூகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்படி ஒடுக்கப்படுறதுக்கும் அவர் எதிரான நபர். அந்த வகையில் தான் பெரியார் இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் மதிக்கப்படக்கூடியவராக இருக்கார். கடவுள் நம்பிக்கையே இல்லாத பெரியார் தான் வைக்கம் போராட்டத்தின் மூலமாக எல்லாரும் ஆலயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னாரு. கடவுள் நம்பிக்கையே இல்லாத பெரியார் தான் எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகணும் அப்படிங்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டினார். ஸோ தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் அப்படிங்கிறது ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. கடவுள் மறுப்பு கொள்கையில் பெரியார் கூட நம்மளும் முரண்படுறோம், நம்ம நிமிர்ந்தனில் சேனலும் முரண்படுது. ஏன்னா நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் அவரவர் மதம் சார்ந்தது. ஸோ நம்ம எப்படி விஜய் கட்சிக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு விஜய் அறிவிக்கிறாரோ, பெரியாரை பொறுத்தவரை நாங்கள் பெரியாருடைய மற்ற கருத்துக்களை ஏற்றுக்கிறோம், கடவுள் நம்பிக்கையை மட்டும் மறுப்பை மட்டும் அவர் செய்கிறத நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம நிமிர்ந்தனில் சேனலோட ஸ்டாண்டும் கூட. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோன்னா பெரியாரை இவர் இவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிறோன்னா கடுமையான சர்ச்சைகள், பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பல பேரும் இதுக்கு எதிராக பெரும்பகுதியான பேரில் மக்கள்கிட்ட கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு. அப்போ தான் செய்தியாளர்களை சந்தித்த ஹச் ராஜா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொன்னார்னா, நான் போடலைங்க, என்னோட அட்மின் போட்டுட்டாரு, என்னோட அட்மின் தான் போட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவே ஹச் ராஜா இதுவரை சொல்லாத அளவுக்கு முதல் முறையாக அவர்கிட்ட ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த மாதமே அதே 2018 மாதத்திலேயே கனிமொழி குறித்து ரொம்ப அவதூறாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. கவிஞர் கனிமொழி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி கனிமொழி, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்கள் மீது ரொம்ப கொச்சையாக அருவருக்க தகுந்த வகையில் ஒரு பதிவை அதே முகநூல் பக்கத்தில் மீண்டும் 2018 ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படுது. அந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினர் பலரும் இவருக்கு எதிராக புகார் மனு கொடுக்குறாங்க. தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில், சமூக அமைதியை கெடுக்கிற வகையில், பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில், ரொம்ப குறிப்பாக பெண்களை கொச்சப்படுத்துகிற வகையில் ஹச் ராஜாவினுடைய பதிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர்களில் பல பேர் புகார் கொடுக்குறாங்க. ரொம்ப குறிப்பாக தமிழகத்தின் பல மாவட்டங்களையும் இந்த புகார் கொடுக்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுகவினர் இதுக்கு எதிராக கடுமையாக சாட்டை சுழற்றிருந்தாங்க. கனிமொழியை எப்படி இப்படி கொச்சைப்படுத்தி பேசலாம், அவதூறாக பேசலாம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் பல பேரும் பல இடங்களில் புகார் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிந்த வரையிலேயே மதுரையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இளமகிழன் அவருமே உள்ளூரில் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தார். வழக்கு நடவடிக்கைக்கு போயிருந்தார். அவர் திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக இன்னைக்கு இருக்கக்கூடியவர். தொடர்ந்து திமுகவுக்காக களமாடக்கூடியவர். இப்படி அங்காங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம்
நூற்றுக்கணக்கான பேர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக ஈரோடில் இருக்கக்கூடிய ஈரோடு காவல் நிலைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் 2 வழக்குகளும் பதிவு செய்யப்படுது ஹச்ராஜா மேலே. ஒன்று பெரியாரை அவமதித்து கொச்சைப்படுத்தியதற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கு, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களை கொச்சைப்படுத்தியதற்காக தொடரப்பட்ட வழக்கு. இந்த 2 வழக்குகளுமே உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹச்ராஜா ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தார். ஆனால் 2மே ஒன்று பெண்கிடத்தை கொச்சைப்படுத்துகிற வழக்கு, இன்னொன்று பார்த்தா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வழக்கு. ஸோ இது 2யுமே எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகுது. ஹச்ராஜா முன்னாள் எம்எல்ஏவும் கூட. ஸோ அவருக்கு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்ததா இப்போ சிக்கலுக்கு காரணமாகுது. என்னென்னா எம்பி எம்எல்ஏக்கள் வழக்கை எங்கெல்லாம் விசாரிக்கப்படும்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுடைய வழக்கு, முன்னாள் எம்பிகளாக இருந்தவர்களுடைய வழக்கு, சிட்டிங் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களாக இருக்கிறவர்களுடைய வழக்கு, இதெல்லாம் விசாரிக்கிறதா சிறப்பு நீதிமன்றம். ஒரு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகிறப்பயே அந்த வழக்கினுடைய விசாரணை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி தான் ஹச்ராஜா மீதான இந்த 2 வழக்குகளும் விசாரணைக்கு வருது. இதில் கனிமொழி அவர்களை கொச்சைப்படுத்தி பேசின வழக்கில் 6 மாத சிறை தண்டனை, 5000 ரூபா அபராதம். இன்னொரு விஷயத்தில் பெரியாரை கொச்சைப்படுத்துறதுக்கு 6 மாத சிறை தண்டனை, 5000 ரூபா அபராதம். ஸோ இந்த 2க்கும் அபராதத்தை மட்டும் இப்போ செலுத்தியிருக்காரு ஹச்ராஜா. மேல்முறையீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னனால உரிய கால அவகாசம் அவருக்கு தரப்பட்டிருக்கு. அதனால் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர் மேல்முறையீடு போலேன்னா, மேல்முறையீடு மனு நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா ஹச்ராஜா கைது செய்யப்படுவார். ஒருவேளை மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு அவர் மேலே தவறு இல்லை, சரி ஓகே இந்த ஒரு தடவை வான் பண்ணி விடுவோம் அப்படின்னு விட்டுட்டா அவர் விடுவிக்கப்படுவார். ஸோ இந்த 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியில் தான் இனிமேல் இந்த வழக்கு போக போகுது. ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது, நான் சொல்ல விரும்பலை அந்த வார்த்தை, ஏன்னா நானும் அடிப்படையில் ஒரு சட்டம் படித்தவன்கிற முறையில் நீதிமன்றத்தை பெரிதும் மதிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய முறையில் ஹச்ராஜாவினுடைய அந்த வார்த்தைகளை என்னால் முடிக்க முடியல. ஏற்கனவே ஹைகோர்ட்டாவது உயிராவது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். நான் அதை கூட திரித்து தான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயமே ஏற்கனவே சர்ச்சையாச்சு. அதுக்கே நீதிமன்றம் அவர் மேலே ஒரு மகிழிரகால வருடின வகையில் தான் கண்டிச்சிருந்துச்சு. இந்த நிலையில் தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு 6 மாத கால சிறை தண்டனை என்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. பார்க்கலாம், ஹச்ராஜா அரசியலில் முதிர்ச்சியானவர், மிகச்சிறந்த ஆடிட்டரும் கூட. அவர் இந்த விவகாரத்திலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறார் என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.